ஆக இந்த பகுதியில் மட்டும் 6 அங்கன்வாடி மையம் அமைத்து கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி 25 ரூபா மதிப்புள்ள சமுதாய கூடம் கட்டி கொடுக்குறோம். பல்வேறு பணிகளை என்னுடைய இந்த சட்டமன்ற பணிகளையும் அமைச்சராக இருக்கும்போதும் இந்த பகுதி மக்களுக்காக செஞ்சிருக்கேன் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். கூடநகர் விளாங்குடி பகுதியில் 247 கோடி ரூபாயில் பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வந்து இங்கே வந்து ஏற்கனவே பாதாள சாக்கடை இல்லை. இதை ஒட்டி தான் இப்போ நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சர் மணிவரித்துறை அமைச்சருடைய பகுதிக்கும் அந்த பகுதி தான் அதிகமான வார்டுகள் பயன்படுகிறது. இங்கே பாதாள சாக்கடை அமைத்து கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி இங்கே குடிநீர் பற்றாக்குறை இருந்துச்சு. எனவே அன்னைக்கு எங்கள் அம்மாட்ட சொல்லி காவிரி கூட்டு குடிநீர் திட்ட இணைப்பில் இந்த பகுதி மக்களுக்கும் கூட்டு குடிநீர் கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்து பெற்று வருகிறார்கள். இனி வர்ற காலத்தில் 24 மணி நேரம் தங்கு தடையின்றி இவங்களுக்கு முல்லை பெரியார் அணையிலிருந்து 24 மணி நேரம் குடிநீர் 50 ஆண்டுகளுக்கு பிரச்சனை இல்லாத அளவுக்கு குடிநீர் கிடைப்பதற்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கு என்பதை பெருமையோடு தெரிவிக்கிறேன். எங்களுடைய பணி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற காலத்தில் இந்த மேற்கு தொகுதியை முடிந்த அளவுக்கு தண்ணீர் பெறுகிற தொகுதியாக மாற்றுவதில் கவனம் செலுத்தியிருக்கேன். பொதுவாக என்னுடைய தொகுதியில் தடுப்பணை கட்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது மூலமாக இன்னைக்கு டிவிஎஸ் நகர், எல்இஸ் நகர், அதே மாதிரி விளாங்குடை அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சொக்கநாதபுரம், பழங்கானத்தான் அந்த ஏரியா பூராமே நிலத்தண்ணி நேரி கூடியிருக்கு. மாடக்குளம் கண்மாய் நிறைந்திருக்கு. அது மட்டும் நிலையூர் கண்மாய் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கே எங்களுடைய இந்த தடுப்பணையின் மூலமாக தண்ணி தேக்கப்பட்டதன் அடிப்படையில் அந்த பகுதி எல்லாமே தாராப்பட்டியிலிருந்து அத்தனை கம்மாய்களும் நிரப்பப்படுகிறது. அதே மாதிரி இந்த பகுதியிலும் தூர்வாரி இருக்கும். இந்த நம்முடைய கோயில் பாப்பாவுடைய கம்மாய் தூர்வாரி இருக்கும். எல்லா பகுதியிலும் கம்மாய் எங்கள் காலத்தில் தூர்வாரப்பட்டது.